தமிழகத்தில் குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை பயன்படுத்தும் மருந்துகள் தரமானதா? தயாரிக்கும் நிறுவனம் முறையான அனுமதி பெற்றுள்ளதா? குறைந்த விலையில் நமக்கு கிடைக்கும் மருந்துகள் நம் மருத்துவர் பரிந்துரை செய்த மருத்துவ தன்மை உடையதா என்பதை பார்க்கலாம். தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத் துறையின் கீழ் தரமான மருந்து பொருட்கள் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற நோக்கில் தமிழகம் முழுவதும் 14 சரகங்களில் சுமார் 146 மருந்து ஆய்வாளர்கள் பல்வேறு ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் கடந்த 2017 ஏப்ரல் முதல் 2018 மார்ச் வரை 8908 மருந்து மற்றும் அழகு சார்ந்த பொருட்களின் மாதிரிகளை எடுத்து சோதனை செய்ததில் தரமற்ற மருந்துகளை விற்பனை செய்ததாக 71 வெளிமாநில நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதேபோல் 2018 ஏப்ரல் முதல் கடந்த 8 மாதத்தில் மட்டும் தமிழகம் முழுவதும் இருந்து 6011 மருந்து மற்றும் அழகு சார்ந்த பொருட்களின் மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டன. அதில் தரமற்ற மருந்துகளை தயார் செய்து விற்பனை செய்ததாக 81 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் அதிகமாக வெளிமாநிலங்களைச் சேர்ந்த 67 நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் மாவட்டங்களில் பணியாற்றும் உதவி இயக்குநர்கள் தலைமையில் காலாவதியான தரமற்ற மருந்துகள் விற்பனை செய்யப்படுகிறதா என தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் வாயிலாக கண்டுபிடிக்கப்படும் நிறுவனங்களின் மீது உடனடியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை இயக்குனர் சிவபாலன். பகுப்பாய்வு அறிக்கை அந்த மருந்தோட பகுப்பாய்வு கிடைக்க பெற்றவுடன் அந்த மருந்தாயில் என்ன பண்ணுவார், எங்கே அந்த மருந்து மாதிரி எடுத்தாரோ ஃபஸ்ட்டு அங்கே அடுத்த நாளோ அன்றைக்கே ஆய்வுக்கு போயிடுவார். அந்த பர்டிகுலர் பேட்ச் நம்பர், அந்த சாம்பிள் என்ன பகுப்பாய்வு அறிக்கையில் இருக்கிற மாதிரி எண், அந்த பேட்ச் நம்பர் இருக்கிற ட்ரக் அங்கே இருந்துச்சுன்னா அதை உடனே கைப்பற்றி நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுவார். அதனால் அந்த ஃபெயிலான பேட்ச் அங்கே இருந்ததுன்னா அதோட சேலை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணிடுறோம். அதனால் மக்களுக்கு அந்த கிடைக்காது, ஃபெயிலான பேட்ச் கிடைக்காது. அதுதான் நாங்கள் மருந்து மாதிரி எடுத்த இடத்துலேருந்து தயாரிப்பாளர் வரணும், எங்கெங்கே அந்த பர்டிகுலர் பேட்ச் ஸ்டாக் இருக்கோ அது இருந்ததுன்னா அங்கே சீஸ் பண்ணிவிட்டு மக்களுக்கு சென்றடையாமல் பார்த்துக்கொள்வோம். தரமற்ற மருந்துகள் மாநிலத்தில் எங்கும் கிடைக்காத வண்ணம் அரசு முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிறார் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் அமலோர் பவநாதன். புது விதிமுறைகளை உருவாக்கி தரமற்ற மருந்து மார்க்கெட்டுக்கு வரவே கூடாது. மார்க்கெட்டுக்கு வந்து விட்ட பிறகு நீங்கள் நுகர்வோர்களை குற்றம் சொல்வது அவ்வளவு சரியல்ல. ஏனென்றால் எல்லா நுகர்வோர்களும் படித்தவர்கள் அல்ல. அவசரத்துக்கு போய் கடைகளில் வாங்குகிறார்கள், நிறைய சமயம் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்குகிறார்கள், ஃபார்மசியும் தருகின்றது. ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டுமானால் ஆரம்பத்திலே தடுக்க வேண்டும். அதை விட்டு பிறகு தும்பை விட்டு வாழை பிடிக்கிற கதை சரியாக ஆகாது. வெளிமாநிலங்களை விட மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் தமிழகத்தில் குறைவாக உள்ளதாகவும் புதிதாக மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழகத்தில் உருவாக அரசு வழிவகை செய்தால் தரமான மருத்துவப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்றும் கோரிக்கை வைக்கின்றனர் மருந்து தயாரிப்பாளர்கள். என்னதான் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை சார்பா இது மாதிரியான காலாவதியான மருந்துகளை தடுத்து இல்லை வழக்கு தொடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் கூட நுகர்வோர் மருந்து மாத்திரைகளை வாங்கும் பொழுது அவங்க விழிப்புணர்வோடு செயல்படுவது மிக முக்கியமான ஒன்றுன்னு எல்லோரும் தரப்புலையும் அது வைக்கக்கூடிய ஒரு பொதுவான கருத்தாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் நெப்போலியன், நியூஸ் 7 தமிழ்.